ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சேனலில் கேழ்வரகு மாவு ராகி மாவில் இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 3 கப் ராகி மாவு எடுத்து போட்டிருக்கேன். இதே கப்பாலேயே 3 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒன்றா நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். கலந்தாச்சு. தண்ணியை எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியா இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. சூடாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிடலாம். நல்லா இப்படி கொதிய வச்சு ஊற்றிக்கங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்த பின்னாடி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா வெது வெதுப்பாக இருக்குது. ஆறிடுச்சு. கை வைக்கிற சூடு தான் இருக்குது. கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நல்லா இதை இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இடியாப்பக்குள்ள இந்த தட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த முறுக்கச்சியில் இதை போட்டுட்டு இப்போ இதை நம்ம இதையே உருட்டி எடுத்து வச்சிடலாம். அதில் தேவையானதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு தட்டில் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி வச்சிருக்கேன். இதில் புழிஞ்சு விட்டுறலாம். இட்லி தட்டில் எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். தண்ணியும் கொதிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்ச பின்னாடி மூடி போட்டுடலாம். ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். 5-7 நிமிஷம் வேகட்டும். வெந்த பின்னாடி பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதையே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். கேழ்வரகு மாவுல நல்லா சூப்பராக பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு இது நல்ல உணவுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி இதையே டெய்லி கூட சாப்பிடலாம். இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நல்லாவே சாஃப்டாக இருக்கும் பாருங்க. நல்ல லேயராக எப்படி வருது பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.